இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? செவ்வாப்பேட்டையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு 800 மீட்டர்ஸில் இந்த வீடு வரும். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 344 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் அனுப்புறது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 100 அடி போர் போட்டிருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆன பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் நல்ல டிசைனோட கொடுத்து வச்சுருக்காங்க. பார்க்குறீங்களா? வாங்க நம்ம ஹாலில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் பார்த்திங்கன்னா இது தேக்கு மரத்தால் இந்த டோர் செஞ்சு வச்சுருக்காங்க. தேக்கு மரத்தால் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிவிசி ஒர்க்கில் இந்த கவர் பண்ணியிருக்காங்க. பிவிசி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிவிசி ஒர்க்கில் உங்களுக்கு நல்ல ஒரு கபோர்டாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு விண்டோ இருக்குது. ஏசி ப்ளக் பாயிண்ட் இருக்குது. பெட்ரூம் யூஸ் பண்ணுற அளவுக்கு. ஹால்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இந்தியன் ஸ்டைலில் பாத்ரூம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு, கை கழுவுறதுக்கு வாஷ் பேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாத்ரூம் இருக்குது. உங்களுக்கு ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அதே பிவிசி டோரில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஸில் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வச்சு உங்களுக்கு பிவிசி டோரில் கவர் பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு பிவிசி கவரில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் உங்களுக்கு கவர் வந்துடும். ஓகே, கண்ணாடி வந்து உங்களுக்கு கண்ணாடி டோர் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்றாங்க. கிச்சனில் இருந்து நம்ம மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா மேலே ஒரு ரூம் இருக்குது. அதையும் காமிச்சிடலாம். ஸ்டெப்ஸு மேலே ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. மேலே திங்ஸ் ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஓப்பன் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உங்களுக்கு பார்க்கலாம். மேலே போகும்போது இங்கேயும் நம்மளுக்கு சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட் இரும்பு டோர் வந்து வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு கீழே ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் போட்டிருக்காங்க. இந்த ரூம் வந்து சிங்கிள் பெட்ரூம் மாதிரி. மேலே ஒரு சிங்கிள் ரூம் போட்டிருக்காங்க. அந்த ரூம் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். ஸோ ரெண்டுமே ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரூம் போட்டிருக்காங்க. சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு மேலே ரூம் எடுக்கணும், எக்ஸ்ட்ரா வீடு கட்டணும் அப்படின்னும்போது நம்மளுக்கு அந்த சீட் எடுத்துகிட்டு ரூம் போட்டுக்கலாம். அந்த பர்பஸுக்காக சீட் போட்டிருக்காங்க. ஸோ இது செவ்வாப்பேட்டையில் இருக்குது. இதில் ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.